இந்த அறிக்கை கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் அதனுடைய பல்வேறு துறைகள் அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சிகள் மாற்றங்கள் அது குறித்தெல்லாம் மிக விரிவாக பேசுகிறது. மொத்தம் இதில் 10 செக்ஷன்ஸ் இருக்குது. இந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் மொத்தம் அது கிட்டத்தட்ட ஒரு 260 பக்கம். அதில் முக்கியமான இந்த துறைகள் எந்தெந்த துறைகள்லாம் ரொம்ப முக்கியம் நாங்கள் நினைச்சோமோ அதில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்னு நினைச்சோமோ அதை படித்தோம்னாக்கா நம்ம பொருளாதாரத்தை நம்ம மாநிலத்துடைய பொருளாதாரம் என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி நமக்கு ஒரு புரிதல் யார் படித்தாலும் அது ஏற்படும் வண்ணம் அந்த ஆய்வறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஒருவர் தயாரித்த ஆய்வறிக்கை இல்லாது 10 பேர் தயாரித்ததனுடைய தொகுப்பு ஒவ்வொருத்தரும் ஒன்று பண்ணியிருக்காங்க. இப்போ அதில் முதல் செக்ஷன் அது எதை பற்றி சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறத பற்றி ஒரு பருந்து பார்வை என்ன அது ஸ்டேட் ஆஃப் த எக்கானமி எப்படி இருக்குது, கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குங்கிறத குறித்து ஒரு பருந்து பார்வை. அது ஃபர்ஸ்ட். இது 2வது சாப்டர் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 5 ஆண்டுகளில் நமது தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தில் விலைவாசி எப்படி வந்திருக்கிறது, அது எப்படியெல்லாம் அது மேனேஜ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது. ஃபுல் ப்ரைஸ் மேனேஜ்மெண்ட் நம்ம கண்ட்ரோல் இல்லாவிட்டாலும் கூட அது உங்களுக்குலாம் நல்லா தெரியும். ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் இந்த மாதிரி விலைவாசிகள் ஏற்றத்தாழ்வுகள் நிகழ்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கு அரசனுடைய என்னென்ன வேலைகள் செய்கிறார்களோ அது பொறுத்தும் அது மாற்றமடைகிறது. இப்போ எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அனைவருக்குமான பொது விநியோகம் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது மற்ற மாநிலங்களில் உணவுப் பொருட்களில் ஏற்படக்கூடிய விலை தாக்கம் இருக்குல்ல, அது அந்த அளவுக்கு உக்கிரமாக தமிழ்நாட்டில் இருக்காது. அது கொஞ்சம் குறைவாக இருக்கும். இந்த காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பொது விநியோகம்ங்கிறது அனைவருக்குமானது இருப்பது ஒன்று. இன்னொன்று ஸ்பெஷல் பிடிஎஸ்னு ஒன்று வச்சுருக்கிறோம் இல்லையா, அதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம எண்ணெய் கொடுக்கறது, பருப்பு கொடுக்குறது அப்படிங்கிறதுலாம் அதெல்லாம் ஓரளவுக்கு அந்த விலையை மட்டுப்படுத்தும் அப்படிங்கிறதுனால அது ரெண்டும் அதுபோல் அந்த விலைவாசி மற்றும் இதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது குறித்து இந்த 2வது சாப்டர் பேசுகிறது. 3வது எம்ப்ளாய்மெண்ட். இப்பொழுது உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டில் மக்கள் தொகை என்பது ரீப்ளேஸ்மெண்ட் லெவலுக்கு கீழே போயிருக்கிறது அப்படிங்கிறது. அப்போது முதியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகவும் இளைஞர்களுடைய எண்ணிக்கை குறைவாகவும் ஆகிக்கொண்டே வரும். ஒன்று. 2வது என்ன பண்ணிட்டீங்கன்னாக்கா உயர்கல்வி படிப்பவருடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிறதாட்ட 2 பங்கு. கிட்டத்தட்ட அந்த வயதில் 100 பேர் இருக்காங்கன்னா 50 பேர் உயர்கல்வி பெறுகிறார்கள் அப்படிங்கிற நிலவரமும் நமக்கு தெரியும். அதன் விளைவாக என்னென்னா ஒரு பக்கம் மக்கள் தொகையினுடைய பெருக்கம் குறைந்தது. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பிள்ளைங்க, அந்த மாதிரி அதிகபட்சமாக போனால் 2 பிள்ளைங்க அப்படிங்கிறது இருக்கிறது. அதுக்கு இருக்கிற பிள்ளைங்களும் படிக்க போகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது சந்தையில் வேலை செய்வதற்கு, சாதாரண வேலைகள் செய்வதற்கு ஆட்களினுடைய குறைவு, தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறது நமக்கு அது நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பை அளிக்கிறது. அது குறிப்பாக பெண்களுக்கு மிகப்பெரிய அளவில் வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறது. எலக்ட்ரானிக்ஸும் அப்படி தான். எலக்ட்ரானிக்ஸில் சில ஃபேக்ட்ரிலாம் போய் பார்த்தீங்கன்னா 90% பெண்கள் தான் இருப்பாங்க. 90% 95% பெண்கள் இருப்பாங்க. அப்போ புதிதாக வரக்கூடிய தொழில்கள் எல்லாத்துலேயும் பெண்களுக்கு மிகப்பெரிய அளவில் வேலைவாய்ப்புகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. அது இது இல்லாமல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எதிர்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது புதுசாக சன்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்கிறோம்ல, புதிதாக வரக்கூடிய தொழில்கள். ஏற்கனவே நம்ம என்னத்தில் இருந்தோம் அப்படிங்கிறத தாண்டி எப்படி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் புதுசாக வருதுனாக்கா ஏற்கனவே இருந்த வெஹிக்கிள்ஸை தாண்டி அதுலேயும் முன்னணியில் வைப்பது அப்படிங்கிறதுக்கு உண்டான சூழலை ஏதுவாக்கி நம்ம செய்ததுனால எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லேயே நம்ம முன்னணியில் நிற்கிறோம். அது 2 வீலராக இருக்கட்டும், 4 வீலராக இருக்கட்டும். அதனால இது வேளாண் துறையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா உற்பத்தியில் நடந்தாலும் கூட, உற்பத்தி திறனில் அதிகமாக இருந்தாலும் கூட அதனுடைய வளர்ச்சி என்பது கிட்டத்தட்ட ஒரு தேக்க நிலையை அடைந்திருக்கிறது. அது ஒரு சில சப்செக்டர்ஸ்லாம் பார்த்தோம்னாக்கா குறைஞ்சிருக்கிறதுன்னு சொல்லலாம் ஒரு புறம் ஓவராலாக. ஆனால் தனித்தனியாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அது தோட்டக்கலைத்துறை, பழங்கள் விளைவிப்பது, அப்புறம் லைஃப் ஸ்டாக்கு, அதிலெல்லாம் நல்ல ஒரு பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இது நம்ம அது எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம முன் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சு. அது நமக்கு மட்டுமல்ல, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அது ஒரு பெரிய சேலஞ்சு, கிளைமேட் சேஞ்ச் என்பது.